கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாயிருக்க அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? இது தாவீதின் துதி பாடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இந்த சூழ்நிலையில தாவீது மிகவும் போராட்டமான சூழ்நிலைகள்ல இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க கூடும் நான் நம்புறேன். ஏன்னா அத்தனை போராட்டங்களுக்கு நடுவுலையும் அங்கே தாவீது சொல்கிறார், நான் அவருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஆனா அத்தனை சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான அத்தனை போராட்டங்களிலும் என் தேவன் எனக்கு நன்மையை செய்வார் என்று விசுவாசித்தபடியினால் இன்றைக்கு நான் காக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பார்க்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, நீயும் காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்போ அவருக்கு காத்திருக்கும் போது நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? திடமனதா இருக்கணுமாம். அவருக்கே காத்திருக்கும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இதே வார்த்தை ஆங்கிலத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. But I know that because I trust in you, I will experience your being good to me as long as I live. So trust in Yahweh, be strong and courageous, and wait expectantly for Him to help you. அப்போ அது அழகா போட்டிருக்கு. பட் ஐ நோ தட் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, நான் உம்மை விசுவாசித்தபடியினால நிச்சயமா இந்த ஜீவனுள்ள தேசத்துல நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நிச்சயம் நான் நன்மையை காண்பேன். அதனால நீங்களும் யெகோவா தேவனை நம்புங்கள், உறுதியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்லி திடமனதா இருந்து பேஷண்டா அதாவது நம்பிக்கையோடு அவருக்கு காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன? ஒருவேளை எல்லாமே என் வாழ்க்கையில எதிர்மறையா இருக்கு. நான் எப்படி நம்ப முடியும்? ஒருவேளை தாவீதுக்கு வந்ததை விடவா நமக்கு போராட்டங்கள்? அங்கே தன்னுடைய சொந்த மாமனார் தான் அத்தனை முறை தாவீத பின்தொடர்ந்து துரத்தி அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிற அந்த மாமனார் தன் சொந்த பிள்ளை துரத்துறான். தன் சொந்த அண்ணன்மார் தகப்பனால நேசிக்கப்படாத சூழ்நிலையில இருந்த தாவீது அத்தனை இடங்களிலேயும் தேவன் தாவீதோடு கூட இருந்து அவனை வர்த்திக்க பண்ணினதையும் விருத்தியடை செய்ததையும் தேவ கிருபையும் மனுஷ தயவும் அவனுக்கு உண்டாக்கினதையும் நம்ம பார்க்கிறோம்னா, நிச்சயம் உங்களுடைய எதிர்மறையான அத்தனை சூழ்நிலைகளிலும் அவர் இன்றைக்கு உங்களுக்காக கிரியை செய்வார் என்று கிரியை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை காண்பீர்கள். அங்க சங்கீதம் 27:1 அங்க தாவீது ஒரு துதியோட தான் ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ அங்க தாவீது உறுதியா சொல்றாரு, எனக்கு என் தேவன் வெளிச்சமா இருக்கிறாரு, என் தேவன் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாருன்னா யாருக்கு பயப்படணும்? எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்படணும்? ஒருவேளை அந்த விசுவாசம் தாவீதுக்கு இருந்ததுனால தான் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் ஜெயத்தை பெற்றதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க போற சூழ்நிலையில நீங்க எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றி அடங்கியிருக்கிறது. அப்போ அவர் எனக்கு பலனா இருக்கிற என்னுடைய ஜீவனுக்கு பலனாய் பாதுகாவலாய் அவர் இருக்கிறபடினால நான் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வெளிச்சம் அப்படின்னாலே இருளில் இருந்து ஒரு நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. எத்தனையோ பயத்தின் இருள்களுக்குள்ள நம்ம வாழ்க்கையின் பாதையில போக முடியாது என்ன பாதையில போகணும்னு நம்ம அந்த வழி தெரியாமல் இருக்கிற இடங்களில அவரே வெளிச்சமா இருக்கிறாராம்.
அதனால நம்ம இருதயத்துல பயம்ங்கிறது நமக்கு தேவையில்லைங்கிறத இந்த வார்த்தை உணர்த்துகிறது. அவரே ரட்சிப்பா இருக்கிறார். நமக்கு சேஃப்டியா, டெலிவரன்ஸா, நமக்கு வெற்றியாய் அவரே இருக்கிறார். நமக்கு பெலனாய் அவர் இருக்கிறார்னா, நமக்கு பாதுகாவலாய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாவல் அவர்தான். ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல நம்ம எதெல்லாமோ பாதுகாவல் நெனச்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயோ! நம்ம ஞானமா இருக்கணும், நம்ம அறிவா இருக்கணும், நம்ம இத பாதுகாக்கணும், அத பாதுகாக்கணும். என் சரீரத்துல நான் சரியா பாதுகாக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சியில எவ்வளவோ முயன்று கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனா அதைவிட உங்களின் ஜீவனுக்கு பாதுகாப்பு அது அவர் மாத்திரமே என்று நீங்க நம்புறீங்களோ, நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு உண்டாகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை தொரத்தி சவுல் வந்தப்ப கூட, ஒரு நாள் கூட சவுலுடைய கைகள்ல தாவீத விட்டுக் கொடுக்கல. கோலியாத்தினுடைய கைகள்ல விட்டுக் கொடுக்கல. அந்த சிங்கத்தின் கைக்கும், கரடியின் கைக்கும் ஆண்டவர் விட்டுக் கொடுக்கல. தன் சொந்த மகனாகிய அப்சலோமின் கைக்கு அவன விட்டுக் கொடுக்கல. ஏன்னா, என் ஜீவனுக்கு பெலன் தேவன் என்பதை தாவீது அறிந்து வைத்திருந்தார். அப்போ இன்றைக்கு நீங்க எதை பெலனாய் பார்க்கிறீங்க? உங்க நம்பிக்கை மருந்து மாத்திரைகள் மேல இருக்குதா? இல்ல தேவன் மேல இருக்குதா? உங்க நம்பிக்கை மனிதர்கள் மேல இருக்குதா? தேவன் மேல இருக்குதா? இன்றைக்கு உங்கள நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, அங்க தாவீது சொல்றாரு, "என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன்." அப்போ எனக்கு விரோதமா ஒரு பாளையமே இறங்குனா கூட என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. ஏன்னா, என் என் தகப்பன், என் தேவன் எனக்கு ஜீவனின் பெலனாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் என்னை ஒன்றும் தொட முடியாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் தான் என்னைய தீங்கு நாள்ல கூடாரத்துல மறைத்து, அவர் என்ன செய்வாரு? என்னை ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் தாவீதுக்கு இருந்தது. இன்றைக்கு அதே நம்பிக்கையும், விசுவாசமும் நமக்கும் இருக்கும்போது, நிச்சயம் நம் தேவன் நம்மை விடுவிப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு, கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்பொழுதும் என் தலை எல்லாருக்கும் மேல உயர்த்தப்படும். ஏன்னா என் தேவன் எனக்கு எப்படியா இருக்கிறார்? வெளிச்சமா இருக்கிறார். ரட்சிப்பா இருக்கிறார். ஜீவனின் பெலனா இருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் அவரை விசுவாசிக்கிறதுனால எனக்கு நன்மை மாத்திரமே நடக்கும் என்று சொல்லி, அங்கே தாவீது கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தபடினால் வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளிலும் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்கிறோம். கடைசி அவர் சொல்ற 10வது வசனத்துல சொல்றாரு, "என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்." தாவீதுக்கு ஒரு உறுதி இருந்தது. என் தாய் தகப்பன், என் பெற்றோரே என்னை கைவிட்டலைன்னா, அந்த சூழ்நிலையில தான் தாவீது இருந்தத நம்ம பார்க்கிறோம். யார் என்ன கைவிட்டாலும் பரவால்ல, என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவர் நிமித்தம் நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததுனால, அவர் வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை அவருடைய வெற்றியுள்ள ஜீவியத்த நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை அவங்க என்னைய கைவிட்டுட்டாங்களே, இவங்க என்னைய கைவிட்டுட்டாங்களே, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையை இன்றைக்கு அனுப்புகிறார். யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்களுக்காக எதையும் செய்து முடிக்கிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும், விசுவாசமும் உங்களுக்கு இருக்கும்போது, நிச்சயம் உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவர் இருதயத்தையும் இன்றைக்கு நீர் திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மை நாங்கள் நிச்சயம் காண்போம் என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நன்மைகளை நீர் காணச் செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.